64வது குடியரசு தின விழா கொண்டாட்டங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கூடிய இந்த தருணத்தில் நாம் 64 வருட குடியரசு கொண்டாட்டங்களில் எந்த இடத்தில் இருக்கிறோம், தேசம் எங்கே இருக்கிறது என்பது பற்றி விவாதத்தை பார்த்துள்ளோம். இந்த விவாதத்தை மீண்டும் தொடரலாம். திரு நரேஷ் குப்தா, பல்வேறு விஷயங்கள் நீங்க தொடக்கத்தில் பேசின மாதிரியே பெரிய முன்னேற்றங்கள் இருந்தாலும் இன்னும் சந்திக்க வேண்டிய துறைகள் நிறைய இருக்குன்னு சொல்லப்படுது. இதுல ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனித வளர்ச்சி அதுக்கான விகிதம் அப்படிங்கிறதுல பல்வேறு துறைகள் இந்த சின்ன சின்ன நாடுகளை விட இந்தியா ரொம்பவே மோசமா இருக்கு. அதுல குறிப்பா ஆண் பெண் சமத்துவம், ஜெண்டர் ஈக்குவாலிட்டிங்கிற விஷயத்துல ரொம்பவே இதா இருக்கு. இதுக்கான அடிப்படை காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? Actually, human development index பொறுத்தவரையில of course India's rank is very low. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. பட் பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்குது. ஆக்சுவலி ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மெஷர் பண்ணும்போது இப்போ ஒரு ஜிடிபி, தட் இஸ் இன்கம் லெவல், இன்னும் ஒன் எஜுகேஷன் லிட்ரஸி லெவல், தேர்ட் இஸ் ஹெல்த். ஸோ இந்த மூணு தான் மெயின் இண்டிகேட்டர்ஸ். அப்படி பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் கேரளாவில் இன்கம் அவ்வளோ நல்லா இல்லைன்னா கூட பட் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் லெவலில் ஹையர் இருக்கிறதுனால கேரளாவுக்கு ஹை ரேங்க் இருக்குது. பஞ்சாப் அந்த அதர் எக்ஸ்ட்ரீம் இன்கம் ரொம்ப ஹையாக இருந்தாலும் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் லெவல் அவ்வளோ நல்லா இல்லை. அல்லது அப்புறம் இன்னொரு ப்ராப்ளம், பஞ்சாப் ஹரியானாவில் செக்ஸ் ரேஷியோ ரொம்ப லோவாக இருக்குது. தட் இஸ் உமன் percentage is much lower than that of men. So அப்படியெல்லாம் இருக்குது. பட் இந்தியா ஹேஸ் மேட் அஃப்கோர்ஸ் நிறைய ப்ரோக்ரஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் இன்னும் நிறைய பண்ண வேண்டி இருக்குது. நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆயிட்டு இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் it has to reach the lowest levels, the have nots, the tail enders சொல்றது. தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைபல் ஏரியாஸ் பார்த்தா அங்கே அந்த அளவுக்கு ரீச் ஆகாது. ஸோ எப்படி கவர் பண்ணுறது, டிஸ்அட்வான்டேஜ் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி, ஸோ எல்லாமே த புவரஸ்ட் ஆஃப் த புவர் தான் மெயினாக கவர் பண்ணும். முதல்ல நிறைய பேர்கிட்ட ரேஷன் கார்டு இருக்காது, அல்லது ரேஷன் கார்டு இருந்தாலும் தே வில் ஹாவ் டு கிவ் இட் ஃபார் சம் அதர் பர்பஸ். ஸோ ஆக்சுவலாக அந்த அளவுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. இல்லாதவர்கள் எண்ணிக்கைங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்குன்னு முக்கியமான ஒரு குறிப்பாக இருக்கு. திரு பெர்னாடிசம், இப்போ பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். வருஷம் குடியரசுத் தலைவர்கள் உரை, இப்ப கடந்த வருடம் பிரதிபா பாட்டீலினுடைய உரையின் போது ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய சில பழங்கள் அழுகி இருக்கு அப்படிங்கிறதுக்காக மரத்தை வேறுவன் சாய்க்க கூடாது அப்படின்னு அப்போது நடந்த அந்த ஊழலுக்கு எதிரான அமைப்புகளை மையமா வச்சு பேசினாங்க. இன்றைக்கு இருந்தக்கூடிய குடியரசுத் தலைவர் உரையில ஒரு மரத்தினுடைய கனிகளான அனைவருக்கும் போய் சேர வேண்டும் அப்படின்றாங்க. தொடர்ந்து இது போன்ற பேச்சுக்கள் மரபு ரீதியாக தான் இருந்துட்டு இருக்கு. இந்த பேச்சுக்கள் வரக்கூடிய விஷயங்கள் செயல்பட்டு இருக்கா அப்படின்னு அதை பார்க்கக்கூடிய ஒரு முறை இல்ல. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த உரைகள்? உண்மைதான், இந்த மாதிரி ஒரு உரைகள் நாடு எட்டி இருக்கக்கூடிய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன சாதிச்சிருக்கோம் அப்படின்றத ஒரு பட்டியலிட்டு காண்பிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த ஏரியாஸ் ஆஃப் கன்சர்ன் எந்தெந்த இடத்துல கவனம் செலுத்தணுமோ அந்த கவனங்கள் அந்த சமயத்தில் சொல்லப்படுவதில்லை. ஆனா நீங்க குறிப்பிட்டது போல இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டரா இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி இந்த குளோபல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது இந்தியாவுடைய ஒரு நிலை அப்போ உலக அரங்கில் நம்ம பார்க்குறோம். இந்தியா எத்தனாவது ரேங்க்ல இருக்காங்க, ஏன் அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றதுக்கான காரணங்களும் சொல்லப்படுகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு இண்டிகேட்டர், ஒரு அடையாளத்தை அவங்க எடுத்துக்கொள்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது ஒன்று ஹியூமன் ரைட்ஸாக இருக்கலாம், ஒன்று பெண்களுக்கு இந்த நாட்டில் கொடுக்கக்கூடிய சமத்துவம் எவ்வளவு தூரத்தில் இருக்குது, இதெல்லாம் பற்றி இருக்கின்றது. ஆனா அதெல்லாம் கூட ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் நம்முடைய நாட்டிலேயே இருக்கக்கூடிய அறிக்கைகள் பல டிபார்ட்மெண்ட்ல சப்மிட் பண்றத பார்க்கறத கூட ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பிளானிங் கமிஷன் மெம்பரா அர்ஜுன் சென்குப்தான்றவர் இருந்தார். பெரிய எக்கானமிஸ்ட் தான் அவரு, இறந்து போயிட்டாரு. ஆனா அவர் நேஷனல் அன்ஆர்கனைஸ்ட் கமிஷனை ஹெட் பண்ணார். ஒருங்கிணைக்கப்படாத தொழிலாளர்களுக்கான தேசிய ஆணையத்துக்கு தலைவராக இருந்தார். அவர் அவருடைய அறிக்கையை பிரதமருக்கு கொடுத்தார் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதுல முதல் பேஜ்லயே அவர் குறிப்பிட்டிருக்காரு, 836 மில்லியன் மக்கள் 20 ரூபாய் தான் அவங்களுக்கு மாத தினக்கூலி, 600 தான் மாத வருமானம், இவ்வளவு பேர் இன்னைக்கு இந்தியாவில் இருக்காங்கன்றத முதல் பக்கத்திலேயே அவர் குறிப்பிட்டிருக்காரு. இது ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவரை கொடுத்த ஒரு அறிக்கை. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்தியாவில் ஒரு பக்கம் வறுமையும் ஒரு பின்தங்கிய நிலையும் ஒருங்கிணைக்கப்படாத மக்களுடைய ஒரு வாழ்க்கையும் இன்னைக்கு ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு நிலையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படின்னு நம்ம இந்தியா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஒருவேளை பணக்காரர்களையும் அந்த மிடில் கிளாஸையும்
நம்ம வச்சுக்கிட்டு இந்தியா அப்படின்னு நம்ம சொல்றோமா, அப்படின்ட்டு எல்லாரையுமே சொல்றோமா? ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இது. திரு பாஸ்கர் பாரதி, உங்களிடம் ஒரு கேள்வி. அதாவது பல்வேறு துறைகளில் சாதனைகள் செஞ்சிருக்கு இந்தியா, ஒரு சொல்லத்தக்க நிலையில இருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை நீங்க முன் வச்சீங்க. உங்களிடம் ஒரு நேரடியான கேள்வி. இப்ப ஒரு சில புள்ளி விவரங்கள் நம்மிடம் இருக்கு. அந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில 0.1% இருக்கக்கூடிய பணம் படைத்த செல்வாக்கு படைத்த மனிதர்களிடம் ஒட்டுமொத்த நாட்டினுடைய 3% சொத்துக்கள் இருக்கு அப்படின்ற ஒரு புள்ளிவரம் இருக்கு. அப்ப இதை வைத்து இந்தியா வளர்ந்திருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அதாவது வெறும் 0.1% இருக்கக்கூடிய ஒரு சிலரிடம் இந்தியாவோட ஒட்டுமொத்த சொத்து மதிப்புல 3% இருக்கு அப்படின்னு ஒரு புள்ளிவரம் வெளியா இருக்கு. இதுக்கு உங்களுக்கு பதில் என்ன? இல்ல, நீங்க சொல்ற புள்ளிவரம் சரியானதாக இருக்கலாம், அதை பத்தி சரியா சொல்ல தெரியல. ஆனாலும் கூட ஒரு விஷயம் பார்த்தே ஆகணும். நீங்கள் இன்னைக்கு கூட இந்தியாவில் எந்த ஒரு கிராமத்துக்கு வேணாலும் எப்போது வேண்டுமானாலும் சென்று பாருங்கள், குடிசைகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்திருக்கின்றன அப்படிங்கிறது மிக முக்கியம். குடிசைகளின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது ஒன்று. இரண்டாவது, கல்வி அறிவு வெகுவாக பரவி இருக்கிறது. ஏறத்தாழ அனைத்து கிராமங்களுக்கும் கல்வி சென்று சேர்ந்திருக்கிறது. இந்த கல்வியின் பயனாக ஏராளமான வேலை வாய்ப்பே உருவாகி இருக்கிறது. இதே நம்ம ஏற்றுக்குதான் ஆகணும். அதுவும் இல்லாம குறிப்பா கடந்த 30-40 ஆண்டுகளில் இந்திய பொருளாதாரம் ஒரு அசுர வளர்ச்சியை கண்டிருக்கிறதுங்கிறது உலக நாடுகள் ஒப்புக்கொண்டிருக்கின்றன. இது வந்து மிக முக்கியமான விஷயம். நீங்க சொன்ன மாதிரி ஒரு இடத்துல வந்து வெல்த் கான்சென்ட்ரேட் ஆகி இருக்கலாம், அது தவிர்க்கப்பட முடியாத ஒரு விஷயம். நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி என்று வருகிற பொழுது ஒரு சில இடங்களில் போய் ஒரு சொத்து போய் குவிந்து போவது அப்படிங்கிறத தவிர்க்க முடியாதுதான். ஆனாலும் கூட ஒட்டுமொத்த வளர்ச்சி என்கிற போது மிக நிச்சயமாக நாம் சாதித்திருக்கிறோம். அதை யாரும் மறுக்கவே முடியாதுங்கிறதா உண்மை. பொருளாதார வளர்ச்சியை பத்தி நான் இதை மறுக்கிறேன். நானு ஒட்டுமொத்தமா இந்த சமுதாயம் கல்வியில வளர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்து வந்து உண்மையிலேயே மறுபடியும் மறுபரிசீலனை செய்யணும். கிராமங்கள்ல கல்வி வந்து இன்னும் சரியாக சொல்லிக் கொடுக்கப்படாத ஒரு சூழல், சரியான இடவசதி இல்லாத ஒரு சூழல், சரியான கழிவறை இல்லாத ஒரு சூழல்ல தான் இன்னைக்கும் வந்து கிராமங்கள்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. அப்படின்னு பார்க்கும் பொழுது எப்படி எந்த கணக்குல நாம வந்து கல்வியில மேல வந்திருக்கிறோம் அப்படின்னு நாம கேட்க வேண்டி இருக்கு. இன்னைக்கு சூழல் அப்படி மாறிட்டு இருக்கு. அது மாத்திரம் இல்ல, ஒரு நடுத்தர வர்க்கத்துல இருக்கக்கூடிய வசதிகளை வைத்துக் கொண்டு நாம ஒட்டுமொத்த சமுதாயமும் கல்வியில மேல வந்திருக்கு அப்படின்னு சொல்றத வந்து நம்ம ஏத்துக்க முடியாது. இன்னும் நீங்க ஆழமா தென்கோடி கிராமங்கள்ல நீங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா சாலை கிடையாது, போக்குவரத்து வசதி கிடையாது, மின்சாரம் கிடையாது, நீர் கிடையாது, நிலம் கிடையாது. பொருளாதாரத்திலே வளர்ந்துகிட்டு இருக்கிறோம்னா இன்னைக்கு பன்னாட்டு நிறுவனங்களுக்கு நாம வந்து இடத்தை வந்து தார வார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பன்னாட்டு நிறுவனங்களுடைய ஆதிக்கத்துல இன்னைக்கு வந்து இந்தியாவினுடைய சூழல் மாறிக்கிட்டே இருக்கு. யார் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிங்கிறது அடிமட்டத்து மக்களினுடைய வளர்ச்சியிலிருந்து உருவாகணும். ஒரு விஷயம் மீண்டும் சொல்லுகிறேன். நீங்க இப்ப கூட போய் எந்த ஒரு செய்தித்தாள் வேணும் எடுத்து பாருங்கள். நீங்கள் ஐஏஎஸ் தேர்வு யார் யாரெல்லாம் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்று பாருங்கள், அல்லது இன்ஜினியரிங் யார் அதிக மானியம் வாங்கி வெற்றி பெற்றார்கள் என்று பாருங்கள், அல்லது மிகச்சிறந்த மருத்துவர்களாக யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். அத்தனை பேரும் அடிக்கோடிட்டு சொல்கிறேன், அத்தனை பேரும் சமுதாயத்தின் அடித்தட்டில் இருந்து வந்தவர்கள் தான். அடிக்கோடி ஒன்று இல்லை, மன்னிக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக அத்தனை கிராமங்களும் வளர்ச்சி அடைந்திருக்கின்றன என்பதுதான் உண்மை. அதுவும் குறிப்பாக தென்கோடி மாவட்டத்திலிருந்து வரக்கூடியவர்கள் தான் மிக அதிகமாக சாதித்து வருகிறார்கள். அதான் உண்மையும் கூட. உயர்கல்வியை பத்தி பேசி இப்ப வந்து நிறைய பேர் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, ஆனா அவங்க எல்லாம் படிக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பங்கள்ல இருந்து வர்றாங்க என்ற ஒரு கருத்து இங்க வைக்கப்படுகின்றது. ஆனா இன்னைக்கு ஹையர் எஜுகேஷன் பார்த்தாலே நம்ம வந்து 8% 15% தான் கொண்டு வந்திருக்கோம். அதனால வந்து பள்ளி படிப்பை முடித்து வைத்து உயர்கல்விக்கு செல்லக்கூடிய எண்ணிக்கையே இன்னைக்கு வந்து 8% 15% தான் இப்போதைக்கு 214 வரைக்கும் நிர்ணயிச்சிருக்காங்க. அது வந்து 20ஆக ஆக வேண்டும் என்பதுதான் இலக்காக இருக்கின்றது. அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு வந்து ஒரு பெரும்பான்மையான இன்னைக்கு வந்து படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு வந்து உயர்கல்வி அதே போல வந்து இந்த ஒரு ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் கிடைக்காத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது அப்படின்றதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டும். அதே போல வந்து இன்னைக்கு கல்வி வந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது வந்து ஒரு 2 ஆண்டுகளாக தான். அதற்கே வந்து இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கின்றது. எல்லா பிள்ளைகளும் வந்து இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல சேர்றதுக்கு தனியார் பள்ளிக்கூடங்கள்ல வந்து 25% வந்து அவங்க இடங்களை கொடுக்கணும், அவங்க கொடுக்க மறுக்கிறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில வந்து இன்னைக்கு எல்லோருக்கும் கல்வி, எல்லா பிள்ளைகளும் போய் படிக்கிறாங்க என்பதோ அல்லது உயர்கல்வி எல்லாருக்கும் போய் சேர்கின்றது என்பதையோ நாம் வந்து இன்னைக்கு கட்டாயமாக விமர்சனத்துக்கு உள்ளாக்க வேண்டும்.
இல்ல அதாவது ஒரு செகண்ட், அதாவது இப்ப ஐயா சொன்ன மாதிரி அந்த 20% இலக்கை நாம் எட்டாமல் இருந்திருக்கலாம், ஆனால் மிக நிச்சயமாக வளர்ச்சி அடைந்து வருகிறோம் மறுக்கவே முடியாது. அதுதான் பாஸ்கர் நேரடியான ஒரு கேள்வி. நீங்க வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறீங்க, ஆனா இன்றைய குடியரசுத் தலைவருடைய உரையிலேயே அதாவது ஒரு வார்த்தை சொல்லப்படுது, அதாவது இளைஞர்கள் வெறும் வயிற்றோடு இருக்க முடியாது, இருக்கும்போது அவர்கள் ஏற்கனவே வந்து ஒரு அந்த இன்டாலரன்ஸ் சொல்லக்கூடிய அந்த எளிதும் கோவப்படக்கூடிய விஷயங்கள்ல அவர்கள் வந்து வேலை இல்லாமல் வெறும் வயிற்றோடு இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் அதிகரிக்கும். அப்ப இளைஞருக்கான வேலை வாய்ப்பு அதிகரிக்கணும்னு குடியரசுத் தலைவர் உரையிலே இருக்கு. அப்போ பொருளாதார வளர்ச்சி அதுவும் சொல்ல வரேன். அதாவது என்னன்னு இல்ல பாஸ்கர், என்னுடைய கேள்வி முழுசா முடிச்சிருக்கேன். நீங்க சொல்லக்கூடிய பொருளாதார வளர்ச்சி யாருக்கு பயனளித்திருக்கிறது? அத்தனை பேருக்கும் பயனளித்ததாக மீண்டும் சொல்றேன். இப்போ வந்து அத்தனை பேரும் ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படி சொன்னா அத்தனை பேரும் ஒழுக்கம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அதான் சொல்ல வந்தேன். என்னன்னு இப்போ இந்த மாதிரி வயிற்றுக்கு அடுத்த வேலை சோற்று கூட வழி இல்லாமல் யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற சொன்னாங்க, அந்த மாதிரி யாரும் இருக்காங்கன்னு அர்த்தத்தை சொல்றது இல்லை. அதுதான் என்னன்னு அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னாக்க இதுதான் நம்மளுடைய இலக்கு, இதுதான் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ்ல அதான் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் செய்தாகணும்னு செய்து கொண்டு வருகிறோம். அங்கங்கே ஒரு இடங்களிலே நீங்க சொல்ற மாதிரி வறுமை இருக்கலாம், அடுத்த வேலை சாப்பாடு வழியிலாக ஒரு இருக்கலாம். ஆனாலும் கூட ஒட்டுமொத்தமாக மிக நிச்சயமாக இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகிறது தான் உண்மை. இது வந்து புள்ளி விவரங்களே தேவையில்லைன்னு தோணுது எனக்கு. திரு பாஸ்கர், பொருளாதார வளர்ச்சின்றது யாரும் மறுப்பதற்கு இல்லை. அந்த பொருளாதார வளர்ச்சியோட பலன்கள் யாருக்கு போதுங்கிறது தான் ரெண்டு தரப்பான வாதமா இருக்கு. தொடர்ந்து இந்த குடியரசு தின விழா கொண்டாட்டங்களில் 64 வயதான இந்திய குடியரசு இந்திய மக்களை எங்கே நிறுத்தி இருக்கிறது, நாம் எங்கே நிற்கிறோம் என்பது குறித்து விவாதத்தை பார்க்க இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு